எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். படைக்கின்ற ஆண்டவர், உருவாக்குகின்ற தேவன், அனைத்தையும் நன்மை என பார்க்கின்ற தேவன், உலகம் முழுதல் அண்ட சராசரம் வரை அனைத்தையுமே விரும்புகின்ற ஆண்டவர் தன்னையே எளிமையாக நம் முன்பாக காட்சி தருகின்றார். ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று கூறுகின்ற அளவிற்கு தன்னையே உணவாகவும் படைக்கின்றார். பெரிய பெரிய விடயங்கள் எல்லாம் ஆண்டவர் எளிமையாக விளக்க ஆசைப்படுகின்றவர். எளிய உள்ளத்தோரை நேசிக்கின்றவர். ஏழை எளிய மக்களை தேடிச் சென்று அரவணைத்து அவர்களை சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உற்சாகப்படுத்தியவர் இன்று நம் முன்பாக நம் அனைவரையும் காண்கின்ற தேவனாக வீற்றிருக்கின்றார். வல்லமை பொருந்திய ஆண்டவர், வார்த்தையாகிய ஆண்டவர், மனு உருவாக தோன்றிய ஆண்டவர் என்றென்றும் நம்மோடு பயணிக்க, நம்மை வழிநடத்த, நம்மை ஆசீர்வதிக்க இதோ இந்த திவ்ய நற்கருணை வழிவிலே கதிர்பாத்திரத்திலே தன்னையே முழுமையாக பரிசுத்தமாக காட்சி கொடுத்து அனைவரையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றார். ஆண்டவர் என்றுமே அனைவரையும் தொட விரும்புகின்றவர். எந்த ஒரு தருணத்திலும் நம்மை விட்டு அகலாத ஆண்டவர், தான் கொடுத்த வாக்குறுதியை என்றும் மீறாத கடவுள். நான் உன் கடவுள், நீ என் மக்கள் என்று நம்மை அழைக்கின்றார். உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையில் நிலைத்து வாழ அழைக்கின்ற ஆண்டவர் நம் முன்பாக திவ்ய நற்கருணை பிரசன்னத்திலே முழுமையாக வீற்றிருக்கின்றார், காட்சி தருகின்றார். விசுவாச கண்களோடு ஆண்டவரை பார்க்கின்ற அனைவருக்குமே நித்திய பேரின்ப வான்வீட்டை தரவும் காத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் நம்மை இன்று இந்த தருணத்திலே தேடி வந்திருக்கின்றார். நம் வழியாக நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார். நன்றி செலுத்துவோம். கடவுளே, எங்களை காண வந்தீரே நன்றி. எம்மை தேடி வந்திருக்கின்றீரே நன்றி. எம்மை தொட வந்திருக்கின்றீரே நன்றி. ஆசீர்வாதங்களை அள்ளித்தர வந்திருக்கின்றீரே நன்றி. அதிசயங்களை புதுமைகளை செய்ய காத்து கொண்டிருக்கின்றவரே நன்றி. நீ விரும்புகின்ற கருவிகளாக, நீ விரும்புகின்ற விதைகளாக, நீ விரும்புகின்ற பொருட்களாக, நீ விரும்புகின்ற உயிருள்ள நபர்களாக, என்றும் பழுதில்லாத ஆன்மாக்களாக வாழ அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொண்டு, உம்முடைய தொடுகின்ற அந்த பிரசன்னத்தை ஏற்றுக்கொண்டு நீ எவ்வளவு அதிசயமிக்கவர் என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும் ஆண்டவரே. இந்த எளிய பாடல் வழியாக உம்முடைய புதுமைகளை நாங்கள் நினைக்கின்றோம். நீர் எவ்வளவு அற்புதமானவர் என்பதை உணர்கின்றோம். அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவர் நீர், அரவணைக்கின்ற ஆண்டவர் நீர், இல்லாமல் இருந்து இருப்பவற்றை உருவாக்குகின்றவர் நீர். எதுவுமே இல்லாத பொழுது கூட ஆண்டவரே உம்முடைய ஒரு வார்த்தை உருவாக்குகின்றது. நன்றி ஆண்டவரே. அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். நன்றி செலுத்தி இந்த பாடலை உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். உம்மால் அன்றி எதுவும் இல்லை என்பதை ஏற்று நம்பி விசுவசித்து இந்த பாடலை பாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி மகிழ்வோம். அதிசயங்கள்
செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஆழமானது, அவருடைய வார்த்தை உருவாக்குகின்றது. வெறுமையிலிருந்து, ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்குகின்ற ஆண்டவர் நம் ஆண்டவர். சாதாரண தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகின்ற ஆண்டவர் நம் ஆண்டவர். செங்கடலை பிளக்கின்ற ஆண்டவர் நம் ஆண்டவர். மக்களை வாழ வைப்பதற்காக, என்றும் வற்றாத நீரிலிருந்து அனைவரும் ஊற்றை பெற்று மகிழ வேண்டும் என்பதற்காக தன்னையை முழுமையாக தரக்கூடிய தேவன் நம் தேவன். அந்த ஆண்டவருடைய புதுமையை எண்ணி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகின்ற ஆண்டவரே, சாதாரண வாழ்க்கையை மாற்றும். உம்மை ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டிய வரத்தை தாரும் என்று உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை பிளந்தார். மக்கள் வாழ்வு பெறும் பொருட்டு இயற்கையை தன்மையப்படுத்திக் கொள்கிறார். பயந்திருந்த சீடர்கள் அந்த அலைகளை அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுது அவரே உடன் வந்து காக்கின்றார். என் மகனே, என் மகளே, அஞ்சாதே, நான் இருக்க உனக்கு என்ன கவலை என்று கூறுகின்ற ஆறுதல் மொழி கூறி நம் அரவணைக்கின்ற தேவனாக நம்முடைய கடவுள் என்றுமே தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்முடைய தடைகளை தகர்த்து விடுதலை தருகின்றவராக இருக்கின்றார். உடைத்து உரு கொடுப்பவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்மை நோக்கி வருகின்ற தடைகள் எல்லாம் அகற்றி நமக்கு நல்ல வழியை தர வேண்டும் என்று மன்றாடி உருக்கமாக தொடர்ந்து இந்த பாடலை பாடுவோம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தாம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தாம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள்
வசிக்கிறார். அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றது தருணத்திலே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக அனைவரும் கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திலே நாம் பார்க்க முடியாத அதிசயங்களை செய்கின்ற ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். ஆண்டவரை இயேசுவே, நம்முடைய பிள்ளைகளை இன்று அழைத்து வந்ததற்காக நன்றி. இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய மாதத்தினுடைய இறுதி வெள்ளிக்கிழமையிலே அனைவரையும் நம்முடைய அதிசயத்தை காண அழைத்து வந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இன்றளவும் நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம் என்றால் அது மிகப்பெரிய புதுமை, மிகச்சிறந்த புதுமை. நாங்கள் வாழ்கிறோம் என்றால் மிகச்சிறந்த புதுமை. நீர் வாழ வைக்கின்றீர், நாங்கள் வாழ்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய நிழலிலே அனைவரும் என்றுமே உயிருள்ள மக்களாக, இளைப்பாறலை பெற்றுக்கொண்டு உற்சாகத்தோடு தன்னை பணிகளை புரிகின்ற மக்களாக வாழ வேண்டிய வரத்தை நிறைவாக தருவீராக. கூடியிருக்கின்ற மக்கள் அனைவருக்குமே உம்முடைய எளிய காட்சியை தந்து அதன் வழியாக எளிமையிலிருந்து முழுமை பெற, இல்லாமையிலிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய வரத்தை நிறைவாக தருவீராக. உம்முடைய பிரசன்னத்தை உணர்கின்ற மக்கள் அனைவருக்குமே நீர் சாட்சிகளாக வாழ வேண்டிய வரத்தை தருவீராக. இதன் வழியாக எவ்வாறு அன்னை மரியாள் உம்முடைய உயிருள்ள பிரசன்னத்திற்கு இன்றும் சாட்சியாக இருக்கின்றாரோ, உம்முடைய புனிதர்கள் எப்படி சாட்சிகளாக வாழ்ந்திருக்கிறார்களோ, அது போன்று நாங்களும் சாட்சிகளாக, உயிருள்ள சாட்சிகளாக வாழ வேண்டிய வரத்தை நிறைவாக தரும்படி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அமருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, சூசை முனியே வாழ்க, சூசை முனியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு அருமையான தருணத்திலே நாம் அனைவரும் இங்கே இருக்கின்றோம். ஆண்டவர் எவ்வளவு எளிமையானவர் என்பதை அவருடைய போதனைகள், அவருடைய வாழ்க்கை முறை நமக்கு ஒவ்வொரு நாளும் படம் பிடித்து காட்டுகிறது. எதையுமே எளிமையாக விரும்புகின்ற ஆண்டவர் பிரம்மாண்டத்தை தகர்க்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து எறியுங்கள், 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என்று கூறுகின்றார். அங்கிருந்த மக்களுக்கு புரியவில்லை. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 ஆண்டுகள் ஆயிற்றே. யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப 46 ஆண்டுகள் ஆயிற்றே. நீ எப்படி, உன்னால் இந்த சுக்கா பயணி உன்னால் எப்படி முடியும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு புரியவில்லை. அவர் கூறிய ஆலயம் தன்னுடைய உடல் என்பது அவருக்கு புரியவில்லை. ஆண்டவர் உயிருள்ள பிரசன்னத்தை என்றுமே விரும்புகின்றவர். முடியாது என்று கூறுவதை முடித்து காட்டுகின்ற ஆண்டவர். எபிரிய மக்கள் மார்தட்டி கொண்டார்கள். இந்த ஆலயத்தை கட்டி எழுப்ப 46 ஆண்டுகள் ஆயிற்று என்று மார்தட்டி கொண்டார்கள். அழகிய ஆலயத்தை, சாலமனை விட அழகான ஒரு ஆலயத்தை, செருபாபல் கட்டிய ஆலயத்தை விட இன்று எங்களுக்காக ஏரோது கட்டி கொடுத்திருக்கிறார். 46 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு இந்த அழகிய ஆலயத்தை கட்டி தந்திருக்கின்றார் என்று சொன்னார்கள். 46 ஆண்டுகளை ஆண்டவர் தவிடுபடியாகின்றார். கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகு 70 அந்த ஆலயமானது தரைமட்டமாக்கப்பட்டது. ஆண்டவர் கூறியது போன்று கல்லின் மேல் கல் இல்லாதபடி மறைந்து போனது. இன்றளவும் சாட்சியாக இருப்பது ஒரே ஒரு சின்னம் மட்டுமே, வீப்பிங் வால் என்று சொல்வார்கள், வெஸ்டர்ன் வால் என்று சொல்வார்கள். அந்த ஒரு சுவர் மட்டுமே இருக்கிறது, மற்ற எல்லாமே காணப்போச்சு. இன்றளவும் மக்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆலயத்தை மறுபடியும் உருவாக்குவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார், முடியவில்லை. ஆண்டவரின் பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் யாவே கடவுளுக்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மக்களுடைய எண்ணங்களை தவிடுபடியாக்கி கொண்டே இருக்கின்றார் ஆண்டவர். உயிருள்ள பிரசன்னத்தை உங்கள் மத்தியிலே உணருங்கள் என்று அழைக்கின்ற ஆண்டவர், உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று விசுவாசத்தை ஊற்றுகின்ற ஆண்டவர், அதை இன்னும் அதிகமாக பார்க்க வேண்டும் என்று ஆசிக்கின்றார், அழைக்கின்றார். மக்களுக்கு புரியல. எருசலேம் ஆலயம் போன்று ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று இன்னமும் திரிந்து கொண்டிருக்கிறார், முடியல. ஆண்டவர் எளிமையை விரும்புகின்ற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். எளிமையை நேசிக்கின்ற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். பிரம்மாண்டத்தை விரும்புகின்ற ஆண்டவர்.
சொல்லுங்க, பிரைஸ் லார்ட். சொல்லக்கூடாது, ஐயோ பிரம்மாண்டத்தை விரும்புகிற ஆண்டவர், பிரம்மாண்டத்தை விரும்பாத ஆண்டவர். சரிங்களா? எளிமையை, தாழ்ச்சியை, புண்ணியங்களை விரும்புகின்ற ஆண்டவர். அதனால தான் அவர் தன்னையே முழுமையாக இந்த அப்பத்திலே, சாதாரண அப்பத்திலே சும்மா கசக்கி தூக்கி போடலாம், இந்த அப்பத்திலே தன்னுடைய பிரசனத்தை நிலையாக வைத்தார். உணவின் வழியாக உறவை பரிமாறிக்கொள்வதற்காக தன்னுடைய முழு உடலையும், சரீரத்தையும், இரத்தத்தையும், ஆன்மாவையும் இந்த தெய்வீக பிரசன்னத்தில் வைத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, சூசை முனியே வாழ்க. சில நேரத்தில் நம்ம சூசையப்பரை விட்டுருவோம் இல்லையா? மரியே வாழ்க, மரியே வாழ்க சொல்லுவோம், சூசையப்பரை விட்டுருவோம், பாவம் அவர். ஆனால் பாப்பரசர் ரொம்ப விரும்புவார். அதனால தான் நம்முடைய த கேனன் சொல்லுவாங்க இல்லையா, அதில் நம்முடைய முக்கியமான அந்த பகுதியில் சூசையப்பருடைய பேரை இணைத்தார். பாப்பரசர் பிரான்சிஸ் இணைத்துள்ளார். சூசையப்பர் இன்றி ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை தொடக்க காலத்தில் கிடைச்சிருக்காது. பார்த்துக்கிட்டார், பராமரித்து பார்த்துக்கிட்டார். சாதாரண மனுஷன் அவர். சாதாரண மனுஷனை ஆண்டவர் தனக்கே ஒரு படைப்பாக, தனக்கே ஒரு கேடயமாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். எனவே எளிமையை விரும்புகின்ற ஆண்டவர் அனைத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுவார். சூப்பராக பண்ண, வெரி குட், வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ, ஓகே, நல்லா பண்ணியிருக்க, வெரி குட் என்று தட்டி கொடுக்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். விட்டு கொடுக்கின்ற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவர் விட்டு கொடுக்கின்ற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். என்ன கேட்கிறீங்க? நம்ம ஆண்டவர் விட்டு கொடுக்கிற ஆண்டவரா? தட்டி கொடுக்கின்ற ஆண்டவர், தட்டி கொடுக்கின்ற ஆண்டவர், விட்டு கொடுக்கின்ற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் அல்ல. அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறிய ஒரு கருத்து மட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப எல்லாத்தையுமே அட்மயர் பண்ணுவார், ரசிப்பார், ரசிக்கிறார், எல்லாத்தையுமே ரசிக்கிறார். தன்னுடைய குழந்தை பருவம் முதல் எல்லாத்தையும் ரசிக்கிறார். அங்கே எருசலேம் ஆலயத்திலிருந்து வருஷம் போயிருப்பார். போகும்போது அங்கே இருக்கின்ற மறைநூல் வல்லுநர்லாம் போதிப்பதை பார்த்து ரசிச்சிருக்கார். அதான் ஆண்டவர் சொல்றார், அவர் சொல்வது போன்று செய்யுங்கள், ஆனால் அவங்க செய்கிற மாதிரி செய்யாதீங்க. சொன்னாரா இல்லையா? அவர் சொல்வது போன்று செய்யுங்க. அவங்க சொல்கிற வார்த்தை உண்மைதான், ஆனால் அவங்க செய்கிறது போதும் செய்யாதீங்க. ஆண்டவர் பார்த்து ரசிச்சிருப்பார் சின்ன வயசில். ஆஹா, சூப்பராக பிரசங்கம் வைக்கிறாரு, சூப்பராக பேசுகிறாங்களே என்று அவர்களை பார்த்து மதிமயங்கிருப்பார். சூப்பர், வெரி குட், அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார். நம்ம கூட பார்த்துருப்போம், நம்முடைய நிறைய ஆசிரியர்கள்லாம் நல்லா பாடம் எடுப்பாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் கூட சின்ன சின்ன வயசில் நம்மளுக்கு டீச் பண்ண ஆசிரியருடைய பேரில் ஞாபகம் இருக்கா? யாரோ ஒரு பேர் தான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல எங்களுக்கு பாடம் புகட்டுற ஆசிரியருடைய பேர் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல மட்டும் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. மறந்துட்டீங்களா? மறந்துட்டீங்களா? மறக்காதீங்க. அந்த சின்ன வயசுல அந்த ஆசிரியர் விட்ட விதை தான் இன்னும் நம்மலாம் சந்தோஷமா இருக்கும். இன்னும் சில நேரத்தில் எப்படி அருமையாக போதிக்கிறார் பேர, நாங்கள் கூட அட்மையர் பண்ணியிருக்கோம், எங்களுடைய குருமடத்தில் கூட அட்மையர் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவருடைய கிளாஸ் நடத்தும்போது. ஆனால் வாழ்க்கையை பார்க்கும்போது ஐயோ யோ 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 இந்த மாதிரி நம்ம வாழக்கூடாதுன்னு நினைப்போம். அப்படி இருந்திருக்காங்க. யாரும் இல்லை, குருக்களே இருந்திருக்காங்க. சரியா? குருக்களே இருக்காங்க. பிரிவினை சக்திகளாக இருப்பாங்க, நல்லா போதிப்பாங்க, ஆனால் பிரிவினை சக்திகளாக இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டு போய் இதை சொல்லிவிடுவாங்க, அந்த ஃப்ரெண்டு போய் அதை சொல்லி கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே மூட்டி விட்டுருவாங்க. அப்படிலாம் கூட இருக்காங்க. சரிங்களா? அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ரசிக்கிறார். சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து ரசிக்கிறார். உட்கார்றார், அந்த உட்காந்து அந்த வயலெல்லாம் பார்க்குறார். படுத்துக்கிட்டு கூட பார்த்துருப்பார். அந்த விதைச்சுக்கிறவங்க போய் பக்கத்தில் படுத்துகிட்டே பார்த்துருப்பார். அந்த விதை எப்படி தான் முளைச்சி வருதுன்னு பார்த்துருப்பார். பார்த்துக்கிட்டே தூங்கியிருப்பார். விதைக்கிற அந்த முளை கிளம்பி வந்தது பார்த்துருக்கீங்களா? விதைச்சதுக்கப்புறம் அப்படியே முளைச்சி முட்டிக்கிட்டு வெளில வந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் பார்த்ததில்லப்பா. என் வயசுக்கெல்லாம் சொல்ல முடியாது, நான் பார்த்ததில்லப்பா. அது எப்படி தான் முட்டிட்டு வெளில வருது தெரியாது. அடுத்த நாள் பார்த்தா இலை துளிர் வந்திருக்கும். அடுத்த நாள் பார்த்தா 2 இலை வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா சின்ன ஒரு மொட்டு வரும். இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க? உட்காந்து அப்படியே பார்த்துட்டு கண்ணை விழிச்சு பார்த்துருக்கீங்களா? அது கண்ணில் ட்ராப்ஸ்லாம் விளக்கெண்ணை ஊற்றிட்டு பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. அது ஒரு புதுமை. அந்த விதை எப்படி உள்ளே போச்சு, எப்படி அந்த அந்த மண்ணோடு சேர்ந்தது, எப்படி அந்த முதல்ல அந்த வேர் கீழே போச்சு, தண்ணீர் தேடியது, எப்படி மேலே முட்டி வருது, எல்லாமே ஒரு புதுமை தான். இதை பார்க்கின்ற ஆண்டவர் தான் பார்க்குறாரு. இவ்வளோதான் வாழ்க்கை, இவ்வளோதானே வாழ்க்கை. முட்டி மோதி மேலே வரணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருடி மேலே வரணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லக்கூடாது, நல்லா கவனிங்க. முட்டி மோதி மேலே வரணும், திருடிலாம் வேலைக்கூடாது. இனி நம்மளுடைய சமுதாயத்தில் நிறைய பேர் பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க. அவங்களாம் முட்டி மோதி, எல்லாருமே முட்டி மோதிலாம் வரல. சில பேர்லாம் ஏச்சி புழைச்சி ஏமாற்றி தான் மேலே வந்திருக்காங்க. சரிங்களா?
அப்படிப்பட்டவரோட வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்கும். அவன் எல்லாருடைய வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சிட்டு இருக்கான், அவன் நல்லா இருக்கானே, நான் இப்படி இருக்கனே என்று சொல்லுவோம். அந்த வளர்ச்சி வந்து இங்கே மட்டும்தான், இந்த அரசாட்சிக்கு மட்டும்தான். ஆண்டவர் சொல்வார், என்னுடைய அரசு இவ்வுலக அரசை போன்று அன்று. என்னுடைய அரசாட்சி இவ்வுலக அரசாட்சி போல இல்லை. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா என்னுடைய சீடர்கள் தூதர்களை வந்து ஆனால் அடித்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. என் அரசு இப்படிப்பட்ட அரசு இல்லை. இந்த அரசுல ஒருத்தன் சந்தோஷமா பிரம்மாண்டமா வாழ்றான்னு அதை பார்த்து பெருமைப்படாதீங்க. அடுத்த உலகத்துல வந்து ஆண்டு கிட்ட போகும்போது எட்டி உதப்பாரு பாருங்க, அவன் அவ்யோன்னு கீழே விழுவான் பாருங்க. அப்பதான் பார்ப்போம், ஓ இவ்வளவுதானா மேட்ரு, நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த உலகத்திலே வறுமை இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் தோல்விகள் இருந்தாலும் கூட முட்டி மோதி மேலே வரணும்னு ஆசைப்படுறோம் பாருங்க. நாம தான் உயர்ந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த முட்டி மோதி வரும்போது ஆண்டோட பிடிச்சி கை தூக்குவார் நமக்கு பாருங்க, நாம தான் சிறந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சபை உரையாளர் புத்தகத்தில் வருது, கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். செம்மையா செஞ்சிருவார், செம்மையா செய்கிறார் ஆண்டவர். ஒவ்வொரு காலத்திலும் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். நம்முடைய எல்லா உறவு தெரியும், எப்படி என்ன மாறுது எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. ஒருத்தரோட வளர்ச்சியை பார்த்து நமக்கு தெரியும், இது நல்ல வளர்ச்சியா தீய வளர்ச்சியா. குழந்தைக்கு வந்து என்ன நடக்குது, ஓகே கண்ணில் ஏதோ சின்ன கட்டி வருது, எந்த நல்ல கட்டியா இல்லை பால் கட்டியா நம்ம தெரியும். புரிந்து கொள்கின்ற திறமை தந்திருக்கின்றார். ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்தவை கண்டறிய மனிதரால் இயலாது. ஆண்டவர் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் செஞ்சிருக்கிறத பார்த்து அனுபவிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். முடியுமா உங்களால்? ஆண்டவர் செஞ்சிருக்க எல்லாத்தையும் உங்களால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுமா? சின்ன வயசு இது வரைக்கும் செஞ்சுக்கலாம் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியுமா? மறக்காம ஒரு நாள் கூட விடாம ஞாபகப்படுத்த முடியுமா? முடியாது. நம்முடைய பலவீனம் அது. நம்முடைய தமிழக மக்களுடைய பலவீனம் இன்னும் அதிகம். அதுதான், எதுதோ கொல்லாம் நடந்திருக்கும், எவ்வளோ எடுத்திருப்பாங்க. நமக்கு வர வேண்டிய காசுலாம் வந்து WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவன் வந்து கொரோனாக்காக காசு நிறைய குவிச்சிருக்கான். அப்புறம் வந்து மத்திய அரசு நிறைய காசு கொடுத்துருக்கு, நம்மக்கிட்ட காசு வந்திருக்காது. ஆனால் நாளைக்கு ஓட்டு போடுவோம் நம்ம மறந்துடுவோம். சரிங்களா, மறந்துடுவோம். மறந்துட்டோம். மறதி என்பது தேசிய வியாதி அப்படி கூட சொல்லிக்கிறாங்க இல்லையா? மறந்துடுவோம். சாதாரண மனிதனுடைய நிலைமையை நாம் மறந்து விடும் என்றால் கடவுளுடைய அவருடைய அனுகிரகங்கள்லாம் வந்து மறந்துருப்போம். பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் ரசிக்கின்றார், அமர்ந்து ரசிக்க அழைக்கின்றார். சின்ன குழந்தை எடுத்துவாங்க, அந்த குழந்தை தூங்கும் போது ரசிக்கலாம், முடியுமா முடியாதா? ரசிச்சிருக்கீங்களா இல்லையா? என்னங்க இப்படி எவ்வளோ பெரிய கேள்வியை கேட்டேன். குழந்தை ஒருங்கின்ற பொழுது குழந்தை ரசிக்க முடியுமா முடியாதா? ரொம்ப ரசிக்கலாம். அப்போ தான் அமைதியாக தூங்கும். சில குழந்தைங்களாம் தூங்கும்போது சிரிச்சுக்கிட்டே தூங்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? ரொம்ப அழகாக இருக்கும். அது சில குழந்தைங்களாம் சிரிக்கும் போது குழி விழும், பார்த்துருக்கீங்களா? இதுதான் ரசிப்பு. அது அழுது சும்மா அழுதுனே இருக்குது, சும்மா அழுதுனே இருக்குது. சிரிக்கிறதையும் பார், ஆண்டவர் அழைக்கிறார். சிரிப்பதையும் பார், கண்டு மகிழ் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அந்த குழந்தை எழுந்திரிச்சதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் வந்து சிரிக்கும், அழகாக இருக்கும். ஒரு சைடில் சாஞ்சி தூங்கும், அழகாக இருக்கும். திருப்பி குப்புறப்படுத்து உருளும், அழகாக இருக்கும். தவழ்ந்து வாயில் ஜொல்லு ஊற்றும், அழகாக இருக்கும். எதற்கு? குழந்தை சீக்கிரம் பேச போகுது, நிறைய ஜொல்லு ஊற்றுது, சீக்கிரம் பேச போகுது சொல்லுவோம். அழகு. இந்த அழகை அனுபவிக்க ஆண்டவர் இந்த அழைக்கிறார். இந்த சின்ன சின்ன அழகுல தான் வந்து இறையாட்சி இருக்குன்னு சொல்றாரு. இந்த அழகை கண்டு ரசிக்கலன்னா நீ எதை பற்றி ரசிக்க போற என்று ஆண்டவர் அழைக்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 முதல் 4 இறைவார்த்தை கேளுங்க. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகள் அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியும் உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் அலங்காரம் சொல்றது வந்து சில பேர்லாம் காமெடியாக இருக்கும், எனக்கு காமெடியாக இருக்கும், உங்களுக்கு எப்படின்னு தெரியல, உங்களுக்கு பொறாமையாக இருக்குமோ தெரியல. சில பேர் வாசகம் வாசிக்கும் போது தான் வீட்டில் இருக்க நகைலாம் வந்து நிற்கும் இல்லையா? இந்த நகை வாங்கிட்டாளா, நல்லா வயிற்றுச்சலாக இருக்கும். சில பேர்லாம் வாசகம் வாசிக்கும் போது தான் அங்கே ஜிகு 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 ஜிகுன்னு வந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அலங்காரம் அல்ல, மாறாக சொல்கிறார் பாருங்க. பணிவும் அமைதியும் உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும், கடவுள் பார்வையிலே அது விலையுயர்ந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய பார்வையில் நீ பணிவுள்ளவனா இருந்தனா, என்னுடைய பார்வையில் நீ அமைதி ஏற்படுத்துவனா இருந்தனா, அதுதான் என்னுடைய பார்வைக்கு அழகு, அதுதான் சமுதாயத்தின் அழகு கூட. 2 பேர் சாவறதை பார்த்து சந்தோஷப்படுறது அழகு அல்ல. குடும்பம் பிரிந்திருப்பது செல்வதை கண்டு
ரசிப்பது அழகல்ல. மனைவி வருத்தப்பட்டு கொண்டிருப்பாள், கணவன் குடிச்சிட்டு இருப்பாரு, குடிச்சு குடும்பத்தை அழிச்சிட்டு இருப்பாரு, மனைவி வருத்திட்டு இருப்பா, வேணுடி உனக்கு என்னை கட்டல, வேணுடி நீ சீக்கிரம் சாக போற, உனக்கு தெரியாது, நீ அவளை வேணும்னு சொல்லிட்டு இருக்க, நீ செத்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா தான் இருக்க போறான், சரியா? மற்றவருடைய துக்கத்திலே பெருமை கொள்வது அழகல்ல, அழகல்ல. ஆண்டவர் சொல்றார், யதார்த்தத்தை நேசிக்கின்ற ஆண்டவர் மற்றவருடைய முகத்திலே நம்மால் வருகின்ற ஒரு சில வார்த்தையின் மூலமாக வருகின்ற புன்னகையை பார்க்க வேண்டும் என்று ஆசிக்கின்றார். என்னுடைய செயல்பாடுகள் மற்றவருக்கு சந்தோஷத்தை தரணும். மற்றவனை கரம் வச்சு கொள்றது, கரம் வச்சு அவனுடைய பேரை நாசப்படுத்துறது, கரம் வச்சு அவனை வேலையை தூக்குறது, இதெல்லாம் அழகல்ல. ஆண்டவர் விரும்பாத ஒன்று. இந்த நேரத்தில் நமக்கு பதில் கிடைக்காம, என்ன இப்படி பண்ணிட்டீங்க ஆண்டவரே, இப்படி வந்துச்சு நிலைமை, கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு ஆண்டவர்கிட்ட அவங்க பதில் சொல்லிட்டோம். ஆண்டு விரும்புவது பணிவையும் அமைதியும் ஏற்படுத்துவதை அணிகலனாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை இன்று அழைக்கின்றார். அப்சர்வ், உட்காந்து யோசிங்க, குடும்பத்தை பாருங்க. என்னைக்காவது குடும்பத்தை உட்காந்து பார்க்கறது நேரம் இருக்கா? வேலைக்கு போயிட்டு வருவோம், சாயங்காலம் வந்த உடனே அடுத்தது டிவியில் உட்காந்துருவோம், சாப்பிடுவோம், மடபடன்னு தூங்குவோம், அடுத்த காலையில் எழுந்திரிப்போம், வேலைக்கு போவோம், முடிஞ்சிச்சு. வாழ்க்கை அவ்வளோதானா? மனைவி சமைப்பதை ரசிப்பது உண்டா? கணவன் துணி துவைப்பதை ரசிப்பது உண்டா? துவைக்க மாட்டாங்க இல்லையா? கணவன் துணி துவைப்பதை ரசிப்பது உண்டா? உங்கள் வீட்டில் பிள்ளைங்க பாத்திரம் கழுவாங்க, ரசிப்பது உண்டா? பிள்ளைங்க பெருக்குவாங்க, ரசிப்பது உண்டா? அவனே விரும்பி ஒட்டடை அடிப்பான், ரசிப்பது உண்டா? அவன் படுத்து இந்த கட்டிலேருந்து ரெடி பண்ணுவான், பாய் சுட்டி வைப்ப, ரசித்தது உண்டா? இதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. உன்னுடைய பிள்ளை பணிவாக செய்கின்ற வேலையை ரசி. விரும்பி வெளில போய் கோலம் போடுவான், ரசித்தது உண்டா? இப்பெல்லாம் கோலம் போறதே இல்லை, ஸ்டிக்கர் விட்டுறாங்க இல்லையா? கோலம் போறதே இல்லை. ரசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். திருப்பாடல் 139 இறைவார்த்தை 14 சொல்கிறது, அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீ என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி கூறுகின்றேன். அஞ்சத்தகு வியத்தகு முறையில். மற்றவங்க பார்த்து வியக்கிறாங்க, ஆண்டவரை பார்த்து வியத்தாங்களே. இந்த ஞானம் இந்த மனுஷனுக்கு எப்படி வந்துச்சு? ஒரு அம்மா என்ன சொல்லுது கூட்டத்தில், இந்த ஞானம் எப்படி வந்துச்சு தெரியலையே, அப்பா உனக்கு பால் ஊட்டி உன்னுடைய அண்ணனுடைய மார்பு பேறு பெற்றது, உதிரம் பேறு பெற்றது சொல்லுது. அந்த அம்மாவுடைய உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மாவுடைய பேர் தெரியுமா? அந்த அம்மா பேர் தெரியுமா? உன்னை ஈண்டெடுத்த தாய் பேறு பெற்றுன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த அம்மா பேர் தெரியுமா? அவங்க புள்ள பேர் தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. அந்த அம்மா பேர் எனக்கு தெரியாது, அந்த புள்ள பேர் தெரியும். பைபிள் சொல்ல, வரலாறு சொல்கிறது, ட்ரெடிஷன் சொல்ல, பாரம்பரியம் சொல்கிறது, அந்த அம்மா ஒரு ஆதங்கத்திலே ஒரு ஏக்கத்திலே சொன்ன வார்த்தை அது. உன்னை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு, பொறாமையா கூட இருக்கு. உனக்கு பால் ஊட்டின அம்மா பேறு பெற்றவள், உன்னை உதிரத்தில் சுமந்த அம்மா பேறு பெற்றவள், எனக்கும் ஒரு புள்ள வாச்சிருக்க. அந்த அம்மாவோட உள்ளத்துல அதான் இருந்துச்சு. யார் தெரியுமா அந்த அம்மா? தீஸ்மாஸ் என்கின்ற ஒரு நபருடைய தாய். தீஸ்மாஸ் யார் தெரியுமா? தீஸ்மாஸ் யாரு? நல்ல கல்வன். அந்த கல்வனுடைய பேரு தீஸ்மாஸ். விவிலியம் சொல்லாது, விவிலியம் சொல்றது மட்டும் தான் சத்தியம் நினைக்காதீங்க. பாரம்பரியம் சொல்கின்ற கதைகளும் உண்டு, உண்மையும் உண்டு. தீஸ்மாஸ் நல்ல கல்வன் அந்த சிலுவையில் கஷ்டப்பட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாவுடைய உள்ளத்துல எவ்வளவு பரிதாபம் வந்திருக்கும். அதுக்கு முன்பாகவே என் புள்ள திருடன் சொல்றாங்க, கொலைகாரன் சொல்றாங்க, குற்றவாளின்னு சொல்றாங்க, என் வயிறு எரியுது, ஆனா உன்னை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, உங்க அம்மாவுடைய நிலைமை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு என்று பெருமைப்பட்டாள். வியத்தகு முறையில் படைத்தீர் ஆண்டவர் என்று போற்றுகின்றோம் ஆண்டவரை. அனைவரையும் வியத்தகு முறையிலே படைத்திருக்கிறார். நாம தான் புத்தி கெட்டு போய் மாறி மாறி போயிடுறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம தான் நம்முடைய சொந்த தீ இச்சையினால அழிஞ்சு போறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இயலாமையை உணர்ந்து கொள்கின்ற பொழுது கடவுளுடைய கரத்தின் மூலமாக மேலே வருகின்றோம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நம்முடைய இயலாமையின் மூலமாக அழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த உணர்வு, ஆண்டவரே இந்த குடிப்பழக்கம் குடும்பத்தை உடைக்குது, கொலைக்குது, அமைதியே இல்லை என்பதை உணர்ந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவர் கரம் நீட்டுவார். கவலைப்படாத. பேதுரு மூடிக்கிட்டு இருந்தான், நான் எப்படி திரும்ப ஓடி வந்தேன், கை பிடிச்சி தூக்குனேன், ஒன்று தூக்க மாட்டேனா, அவன் வேற நீ வேறையா, நீ ரெண்டு பேரும் உனக்கு ஒன்று தான் என்று ஆண்டவர் நம் அருகிலிருந்து உற்சாகப்படுத்தி உயர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் நடக்கின்ற சிறு சிறு நிகழ்வுகளை பார்த்து அனுபவிக்க சொல்கிறார். பாருங்க, சந்தோஷப்படுங்க, குடும்பத்திற்கு சந்தோஷப்படுங்க. உங்க வீட்டுக்கார் வெளில போயிட்டு வேலைக்கு போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாரா, சந்தோஷம் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் காலை கழுவிட்டு வீட்டில் வந்தாரா, சந்தோஷப்படுங்க. ஏன்னா அக்கறை இருக்கு, பொறுப்புணர்வு இருக்கு, வெளில போயிட்டு கை கால் கழுவுன்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, சந்தோஷப்படுங்க, ஆச்சரியப்படுங்க, அனுபவிங்க. மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் தட்டில் சாப்பாடு சமைச்சு வச்சாங்களா,
பார்த்து சாப்பிடும்போது கபு கபு கபுன்னு சாப்பிடாதீங்க. இப்போ இருக்க இந்த ஹைப்ரிட் நாய்களாம் அப்படி தான் சாப்பிடும். நம்ம நாட்டு நாய் அப்படி சாப்பிடாது. நாட்டு நாய் வந்து அபுக்கு அபுக்கு சாப்பிடாது. பார்த்துருக்கீங்களா? இந்த ஹைப்ரிட் நாய் மட்டும் தான் வச்சா மென்னுலாம் சாப்பிடாது, நக்கி நக்கி ருசி பார்த்து சாப்பிடாது, கபக் கபக்குன்னு அடிக்கும். வச்சுட்டு திரும்பி எடுத்து பார்ப்போம், எங்கடா போச்சு, வடிவேல் கதையாக தான் இருக்கும். ஆனால் நாட்டு நாய் பாருங்க நக்கி நக்கி சாப்பிடும். தட்டில் வச்சுருப்பாங்க, திருண்டு வத்தில் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு, அவ்வளோதான். ரசித்து சாப்பிடுங்க. சிஸ்டர் சொல்லுவாங்க, ரோஸ் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, உணவை படைத்து தருகின்ற பொழுது ஒரு 15 நிமிஷமாவது சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாப்பிடும்போது அதை படைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், சாப்பிடும்போது அதை சமைத்த நபருக்கு நன்றி சொல்ல வேண்டும், உழைத்த உழைப்பாளருக்கு நன்றி சொல்லணும், விவசாயிக்கு நன்றி சொல்லணும். இதெல்லாம் நன்றி சொல்லி சாப்பிடும்போது தான் அந்த சாப்பாடு உள்ளே ஒட்டும். இல்லைன்னா எப்படி நம்ம ஒட்டும், இப்படிதான் ஒட்டும். அப்படிப்பட்ட ஒற்றே தேவையில்லை. ஆண்டவர் சொல்றார், ரசிக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். ரசிப்போம். ஆண்டவர் நம்மை ரசிக்கின்றார். நம்முடைய துன்பத்தில் வந்து கண்டு ரசிக்க மாட்டார், அப்போ பக்கத்தில் இருப்பார். நம்முடைய சிறு சிறு வளர்ச்சியை பார்த்து ரசிக்கின்றார். ரசிக்கின்ற மக்களாக, மற்றவருடைய வாழ்க்கையிலே அர்த்தமுள்ள மக்களாக வர வேண்டி எழுந்து நின்று இந்த அற்புதமான ஒரு பாடலை, மெல்லிய ஒரு பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம், மகிமை செலுத்துவோம். ஆண்டவரால் எல்லாமே கூடும் என்கின்ற ஒரு உற்சாகமிக்க இந்த பாடலை அனுபவத்தோடு ரசித்து பாடுவோம். லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். சேர்ந்து லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். பாடுவோம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மன்னான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். மன்னான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். ஆண்டவருக்கு அனைத்துமே லேசான காரியம். ஒரு விதை மண்ணிலிருந்து முட்டி எழ சிரமப்பட்டால் அந்த மண்ணை விலக்கிவிட லேசான காரியம் ஆண்டவருக்கு. அந்த விதையானது மூச்சு திணறி வெளியே வர கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும். அந்த மண்ணை சரி செய்து அந்த இலையை மேலே வர செய்கின்ற காரியம் ஆண்டவருக்கு லேசானது. மழை துளிகள் மேகத்திலிருந்து வருவதற்கு தடையா இருக்கின்ற மேகத்தை கூட உருமாற்றி
மழையாக மாற்றுகின்ற காரியம் ஆண்டவருக்கு லேசான காரியம். குடும்பத்தில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் பெரிதாக பார்க்கின்ற நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், லேசான காரியம் மகளே, மகனே, லேசான காரியம். உன் தடைகள் எனக்கு தடை அல்ல, நான் தந்த தடைகள் அல்ல. தடைகளை தருகின்ற ஆண்டவர் நான் அல்ல, தடைகளை உடைத்துகின்ற ஆண்டவர் நான் என்று கூறுகின்ற ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு அது லேசான காரியம். ஜஸ்ட் லீவ் இட் டு மீ, ஐ ஷல் டேக் கேர் ஆஃப் இட். நீ பயப்படாத. படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? தடையில் இருக்கிறாய், கவலைப்படாத, படி. வேலை வாய்ப்பு இல்லை என்று சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாய், கவலைப்படாத. லேசான காரியம், நான் நம்புகிறேன், என் நம்பு, நான் செய்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டு, பிள்ளைக்கு வரன் பார்க்க வேண்டும், லேசான காரியம். ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள், முழுமையாக சரணாகதியாகுங்கள். ஆண்டவர் சொல்கிறார் நம்மை பார்த்து, நீ சந்திக்கின்ற அனைத்து தடைகளுமே, பிரச்சனைகளுமே, குழப்பங்களுமே அதை மாற்றி அமைப்பது லேசான காரியம். என்னை நம்பி என்னால் முடியும் என்ற சிந்தனையோடு என்னை நோக்கி வா என் மகளே, என் மகளே என்று கூறுகின்ற ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை உணர்ந்து பாடுவோம். உயிரற்ற சலனத்தை உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். சேர்ந்து பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஆண்டவர் இன்று நம்மை சுற்றி நடக்கின்ற நல்லவியை பார்த்து ரசிக்க சொல்கிறார். நமக்கு அடுத்திருப்பவருக்கு நன்மை நடந்தால் அதை பார்த்து மகிழச் சொல்கிறார். மற்றவருடைய உண்மையான வளர்ச்சியை பார்த்து ஆதரிக்க சொல்கிறார், தட்டி கொடுக்க சொல்கிறார். பிள்ளை விழுந்து எழுகின்ற பொழுது பிள்ளையினுடைய தாய் சொல்கின்றது போன்று கவலைப்படாது, எழுந்திரு என்று சொல்கின்றது போன்று ஆண்டவர் நம்மையும் உற்சாக வார்த்தை மூலமாக ஒருவர் மற்றவரை ஆதரிக்க அழைக்கின்றார். இப்படிப்பட்ட சிறு சிறு வார்த்தை மூலமாக, சிறு சிறு உற்சாக மொழியின் மூலமாக நாமும் மகிழ்ந்து நம்மை சுற்றி இருப்பவர் மகிழச் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைப்பது லேசான காரியம். ஆண்டுடைய பிரசன்னத்திலே ஆசீர்வாதத்தின் மக்களாக தொடர்ந்து வாழ்வது லேசான காரியம். ஆனால் நாம் அவரோடு தங்கியிருக்க வேண்டும். அவரோடு தங்கி வாழ வேண்டிய வரத்தை மன்றாடி அனைவரும் சேர்ந்து மாண்புமிகு கீதத்தை பாடி மகிழ்வோம். வருண் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய
விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதரவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாட்டும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாங்கள் எழுந்து நிற்போம். இறுதி பாடல் பாடுவோம். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருளாவி மற்றும் எந்தன் உடல் பொருளாவி மற்றும் உன்
புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக.